பிக் பாஸ் வீக் 6 இந்த வாரம் அருண் கேப்டனா இருக்காரு. அவர் கேப்டன் ஆனோனே, அவர் கழுத்துல ஒரு அங்கிய மாட்டி விட்டாங்க. அதில 5 ஸ்ட்ராப் தொங்க விட்டானுங்க. ஏதாவது கோல்மால் பண்ணா, அந்த ஸ்ட்ராப்பெல்லாம் அவுத்துருவோம். எல்லா ஸ்ட்ராப்பும் போயிடுச்சுன்னா, உங்க கேப்டன் பதவி போயிடும் அப்டின்னோனே, அருண் பம்ப ஆரம்பிச்சுட்டாரு. இந்த வீக் ஃபுல்லாவே எல்லார்ட்டயும் பம்பி அலவு மாரி பேசி சுத்திட்டு இருந்தாரு. அதெல்லாம் பார்க்க நல்லா இருந்தது. பாய்ஸ் டீமுக்கு அன்ஷிதா வந்திருக்காங்க. கேர்ல்ஸ் டீமுக்கு ரயான் போயிருக்காரு. ரயான் போனோனே கேர்ல்ஸ் எல்லாம் ஒரே குதூகலம். என்ன வசியம் பண்ணான்னு தெரியல. அன்ஷிதா வழக்கம் போல பசங்க கூட ஜாலியா செட்டில் ஆயிட்டாங்க. இந்த தீபக்கு சரியான பிபி பேஷண்ட்டா இருப்பாருன்னு நெனைக்கிறேன். சிவகுமார் புடிச்சு கத்திக்கினே இருக்காரு. இப்படி கத்தினே இருந்தா எப்புட்றா அவன் டாஸ்க் பண்ணுவான்? அடுத்து வீக்லி டாஸ்க்கு பிபி ஸ்கூல்னு ஒண்ணு ஆரம்பிச்சாங்க. பசங்கள்லாம் யூனிஃபார்ம் போட்டு பழைய ஞாபகத்துக்கு போயிட்டாங்க. எல்லாருமே லவ் பண்ண ஆரம்பிச்சுட்டாங்க. விஜய், விஷால், தர்ஷிகாவ, சத்யா, பவித்ராவ, ராணவ் பவித்ரா ஒன் சைடா லவ் பண்றாரு. இதுல சூப்பரான மேட்டர் என்னன்னா, சத்யாவுக்கும் பவித்ராவுக்கும் பிரேக்கப் ஆயிடுச்சு. ராணுவம் பிரேக்கப் ஆன சந்தோஷத்துல டான்ஸ் ஆடிட்டு இருக்காரு. நங்கு நக்கரன் அதெல்லாம் பார்க்கறதுக்கு செம்ம ஜாலியா இருந்தது. இதனால இந்த இந்த பெர்ஃபார்மன்ஸ்னால தான் ராணுவ ஓட்டு வந்துரும்னு நெனைக்கிறேன். ஏன்னா, ராணுவ் என்ன யாருமே கண்டுக்க மாட்றாங்க, என்ன ஒதுக்குறாங்கன்னு அழுதுட்டு இருந்தாரு. வெடிச்சு ஒரு பெர்ஃபார்மன்ஸ் பண்ணாரு. சரசரன்னு ஓட்டு வந்துருச்சு. இந்த வீக் நாமினேஷன்லேருந்து தப்பிச்சுட்டாரு. அப்புறம் வைஸ் பிரின்சிபாலுக்கும் ஒரு லவ் அப்படின்னு ஒரு மேட்டர் ஆரம்பிச்சது. அதெல்லாம் சூப்பரா போச்சு. இந்த ஜாக்குக்கு, தீபக்கு என்னதான் பிரச்சனைன்னு தெரியல. எப்ப பார்த்தாலும் சண்டை போட்டுன்னு இருக்காங்க. காண்டாகுது. அத வேற 15 நிமிஷம் போட்டுருக்காங்க எபிசோட்ல. எவன் உட்காந்து பார்க்கறது? ஃபர்ஸ்ட்டு பெர்ஃபார்மரா நம்ப ராணாவும், வர்ஷினியும். பெஸ்ட்டு பெர்ஃபார்மரா விஜே, விஷாலும், மஞ்சரியும். இது வந்து பெர்ஃபார்மன்ஸ் பொறுத்து இல்ல. அந்த ஸ்கூல்ல எப்படி பிஹேவ் பண்ணாங்கன்ற பொறுத்து. அத ஃப்ரீயா விடுங்க. இந்த விஜய் சேதுபதி கேட்குறாரு ராணவத்த, "உன்ன யாரு ஒதுக்குனது?" அப்படின்னு. ராணவ் பதிலே சொல்ல மாட்றாரு. சொல்றான். இப்ப எல்லாரோடையும் ஃப்ரெண்ட் ஆயிட்ட ஓகே. ஃபர்ஸ்ட்டு உன்ன யார் ஒதுக்குனா? சொல்லு. அப்பதான் விஜய் சேதுபதி கேட்பாரு. நீயும் டாப்ல வரலாம். பயப்படுற ராணவ். ராணவ் டிப்ளமேட்டிக்கா விளையாடாத. உடைச்சு விளையாடு. அப்பதான் ஓட்ஸ் விழுகும். ஜெயிக்க முடியும். ரியா எலிமினேட் ஆயிட்டாங்க. நான் வந்து ரஞ்சித் எலிமினேட் ஆவார்ன்னு நெனச்சேன். ரஞ்சித்த காப்பாத்திக்கிட்டே இருக்காங்க. ஏதோ நல்லா விளையாண்ட்டு இருந்தாங்க. பரவால்ல. போ அப்படின்னு தொரத்தி விட்டாங்க. இன்னொரு சூப்பரான விஷயம் என்ன தெரியுமா இந்த வீக்கு? கேர்ல்ஸோட பெட்ரூம், பாய்ஸோட பெட்ரூம் எக்ஸ்சேஞ்ச் ஆகுது. கேர்ல்ஸோட பவர் ஓங்க போகுது. பாய்ஸ்க்கு டாஸ்க் பண்ணி சாவ போறாங்க. சூப்பரா இருக்கும். இந்த வீக்கோட ஹைலைட்டே ராணவோட பெர்ஃபார்மன்ஸ் தான். நான் என்ன ராணவட்டேருந்து எதிர்பார்க்குறேன். இந்த வீக் ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான வாரம் தான். நெறைய லவ் மேட்டர் சிக்கியிருக்கு. எதையாவது ப்ளூம் ஆகுமான்னு பார்ப்போம்.